காய்ச்சல் தான் படுத்தான். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு உடம்பே ஏறமாட்டேங்குது. புள்ள முன்ன மாதிரி சக்தியாகவே இல்லை, முன்ன மாதிரி சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேன்றான். எப்போ பாரு சோம்பலாகவே இருக்கான், சுருண்டு படுத்துக்கிறான். கேட்டாக்க என்னால் ஒன்றும் முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதுமா, கைகள்லாம் வலிக்குதுமா, முன்ன மாதிரி என்னால் சக்தியே இல்லைம்மா, உடம்புல இல்லைம்மா, சாப்பிட முடியலம்மா அப்படின்றத நோய் வந்த பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப சோர்வாக இருக்குது, அசதியாக இருக்குது, டயர்ட்னஸாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்புல சக்தியே இல்லை, உடம்புல அந்த நோய்வாய்ப்பட்டு போது உடம்பு இறங்குனது திருப்பி யாரவே இல்லை. நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்த பின்னாடியும் உடம்பு தேரவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்க உடம்பு அசதி, சோர்வு, டயர்னஸ் எல்லாமே சரியாகி உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வந்து, உடம்புக்கு சக்தி வந்து, உடம்புக்கு ஸ்டெமினா வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சௌரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய இயற்கை மருந்து சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கி பெரும்பாலும் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க. அதுக்கான முழுமையான தீர்வு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, குணமாயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க, உடம்பே தேர்றதில்லை, உடம்பு ஒல்லியாகவே இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு காய்ச்சலே வருதுன்னு வைங்களேன், ஒரு வைரஸ் காய்ச்சலே வருது. அந்த காய்ச்சல் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகள், குளுக்கோஸ் போட்டு, ஆன்டிபயோட்டிக் போட்டு, இல்லைனாக்க சித்த மருத்துவத்தில் மருந்துகள் சாப்பிட்டு, கஷாயங்கள் சாப்பிட்டு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காய்ச்சல் உங்களை விட்டு போயிடுச்சு. ஆனால் காய்ச்சல் போய் 2-3 மாதம் ஆகுது. ஆனால் பழையபடிக்கு இருந்த உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லை, பழையபடிக்கு இருந்த உடம்புல அந்த இம்யூனிட்டி பவர் இல்லை, பழைய மாதிரி வேலை செய்ய, சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியல, பழைய மாதிரி ஓடி ஆடி விளையாட முடியல, பழைய மாதிரி வெயிட்டை தூக்க முடியல, பழைய எனர்ஜி உடம்புல இருந்துச்சுல்ல அது இல்லை அப்படின்றாங்க. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, சார் அந்த ஊசி போட்டேன், இந்த ஊசி போட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இது மாதிரிலாம் உடம்பு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. நான் பொதுவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு டைஃபாய்டே வந்துருச்சு, அந்த டைஃபாய்டுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. இல்லை காய்ச்சல் வந்துருச்சு, அதாவது வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு, இதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. இல்லை சளியே வந்துருச்சு, இல்லை உடம்புல வேறு ஏதோ பிரச்சனையே வந்துருச்சு, இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஏதோ ஒரு நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த நோய் குணமாயிடுச்சு. ஆனால் அந்த நோயின் தாக்கத்தினால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் சரியாகலை. என்ன பாதிப்புகள்? நோய் வராதுக்கு முன்னாடி உடம்புல நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன், ஸ்ட்ரென்த்தாக இருந்தேன், நல்லா வெயிட் தூக்குனேன், சுறுசுறுப்பாக இருந்தேன், நோய் சத்து அதிகமாக இருந்துச்சு, நல்லா கலகலன்னு இருந்தேன், நல்லா ஆக்டிவேட்டாக இருந்தேன், மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு, எந்த வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றத நோய் வந்த பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப சோர்வாக இருக்குது, அசதியாக இருக்குது, டயர்ட்னஸாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்புல சக்தியே இல்லை, உடம்புல அந்த நோய்வாய்ப்பட்டு போது உடம்பு இறங்குனது திருப்பி ஏறவே இல்லை, உடம்பு ஏறவே இல்லை, கிறங்கிட்டு போயிட்டே இருக்குது, ஒல்லி ஆகிட்டு போயிட்டே இருக்குது, சதையெல்லாம் பார்த்திங்கனாக்க சுத்தமாக இல்லை, எலும்பும் தோலுமாக தெரிகிறேன், ஒரு வெயிட்டை தூக்க முடியல, முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல, முன்ன மாதிரி என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல, இப்படின்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்கள. உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவ முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். காய்ச்சல் தான் படுத்தான், அதுக்கப்புறம் பிள்ளைக்கு உடம்பே ஏறமாட்டேங்குது, புள்ள முன்ன மாதிரி சக்தியாகவே இல்லை, முன்ன மாதிரி சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டேன்றான்.
எப்போ பாரு சோம்பலாகவே இருக்கான், சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறான். கேட்டாக்க என்னால் ஒன்றும் முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதுமா, கைகள்லாம் வலிக்குதுமா, முன்ன மாதிரி என்னால் சக்தியே இல்லைம்மா, உடம்புல இல்லைம்மா, சாப்பிட முடியலம்மா, உடம்பே ஏறலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணுறாங்க பெற்றோர்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற இந்த மருத்துவ குறிப்பு சரியாகும். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கையில் இருக்கிற மஞ்சள் பூசணிக்காய், இதுதாங்க மஞ்சள் பூசணிக்காய். நான் நாட்டுக்காய் வச்சுன்னுக்கிறேன், நீங்கள் ஹைப்ரிட் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். நாட்டுக்காய் தான் பெஸ்ட்டு. எது கிடைச்சாலும் இல்லைன்ற போது எது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அரசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, இனிப்பு பூசணின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரால் அழைக்கப்படுகிற காய் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் இல்லை அரசணிக்காய். இதை பற்றி நீங்கள் கூகுளில் மஞ்சள் பூசணிக்காய் நன்மைகள்னு போட்டிங்கன்னாவே ஏகப்பட்ட நன்மைகள் வரும். இந்த மஞ்சள் பூசணிக்காயை அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பூசணிக்காய் சோறுன்னு செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ணுறோம்லோ, அது மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம்ல, அது மாதிரி பூசணிக்காயை வந்து பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இனிப்பாக சூப்பராக இருக்கும். இல்லைனா பூசணிக்காய் கூட்டு, இதை கட் பண்ணி நல்லா வேக வச்சு இதோட வேர்க்கடலையெல்லாம் போட்டு நல்லா பொடிச்சு இதில் போட்டு கலக்கி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இல்லைனா பூசணிக்காய் சாம்பார் வைப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் பூசணிக்காயை வந்து நமக்கு நம்முடைய உணவில் சேர்த்து கொடுத்தாங்க. அதனால தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரிய நோய்கள் எதுவுமே நம்மளை தாக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் குண்டாவே பார்க்கவே முடியாது. எல்லாமே ஸ்லீமாக ரொம்ப ஃபிட்னஸாக இருப்பாங்க இந்த பூசணிக்காய் சாப்பிட்டவரை. ஏன்னா இது சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பெல்லாம் சுத்தமாக கரைஞ்சிரும். அதேமாதிரி நல்ல மசில்ஸ் மட்டும் தான் டைட்டாக இருக்கும், எந்த வியாதிகளும் வராது, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இப்போது நான் உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன். இந்த பூசணிக்காயை 100 கிராம் அதனுடைய தோல், அதனுடைய விதை, அதனுடைய சதை முழுமையாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி சாறை குடிக்கலாம். அந்த சாறு குடித்தாவே போதுமானது. ஒரு சிலர் என்ன இனிப்பாக இருக்குது ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணியோ இல்லை சின்ன டம்ளரில் ஒரு இவ்வளோ பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அந்த சாறை எடுத்து குடிச்சிங்கன்னா இனிப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது, சரிங்களா, ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்த பின்னாடியும் உடம்பு தேரவே இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்க உடம்பு அசதி, சோர்வு, டயர்னஸ் எல்லாமே சரியாகி உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வந்து, உடம்புக்கு சக்தி வந்து, உடம்புக்கு ஸ்டெமினா வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போவீங்க. எவ்வளோ நாள் சாப்பிடணும்னு நினைப்பீங்க. நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட கொடுக்கலாம். இது அப்படியே நீங்கள் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பெருசாக ஒன்றும் சேர்த்தவே வேணாம், இனிப்பாக தான் இருக்கும். இது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் இது சைடு எஃபெக்ட் இல்லைன்றதுனால எப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களும் எதற்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அவங்களும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? டயாலிசிஸ் பேஷண்ட்களுக்கு மட்டும் டாக்டரின் பரிந்துரை படி நீங்கள் எடுங்க. மற்றவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இதை தாராளமாக எடுத்து குடிச்சிட்டு வரும்போது உடம்புல எண்ணற்ற நன்மைகள் உருவாகும். ஏன்னா இது வந்து காய்களின் அரசன் சொல்கிறாங்க. இந்தியாவில் விளையிற எல்லா காய்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காய் அரசன், கிங் ஆஃப் த கிங்குன்றாங்க, அரசன். அப்போது எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு பாருங்களேன். இதில் நம்முடைய முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லைங்க, பயங்கர ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சித்தர்கள் பயங்கர புத்திசாலிகள், அறிவாளிகள், ஞானிகள். சரிங்களா? அவங்க சொல்லிவிட்டு போன அந்த அடிச்சுவடுகளை நம்ம பிடிச்சோம்னாவே எந்த நோய் நொடியும் வராது. அதே மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வரும்போது எந்த நோய் நொடியும் வராது. இனி உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே மஞ்சள் பூசணிக்காய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் 100% 200% கொடுக்கும். ஒரு சிலருக்கு உடம்பே தேர மாட்டேங்குது, ஒல்லியாகவே போயிட்டுருக்குறான்னு சொல்கிறீங்களா, அவங்க தொடர்ந்து இந்த சாறை குடிக்கும்போது நல்லா வெயிட் போட்டு நல்லா ஃபிட்னஸ்ஸாக உடம்பு இரும்பு மாதிரி ஆகிடும். அப்படி மாறிடுவாங்க. தாராளமாக இந்த ஜூஸை தொடர்ந்து எல்லாருமே குடிச்சிட்டு வரலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா எத்தனை வேலைன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க.
சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்ட பின்னாடியோ உங்களுக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ குடிங்க. ஒரு சிலர்லாம் ஒரு வேளை குடித்தாவே போதுமானது, ஒரு சிலர் 2 வேளை, ஒரு சிலர் 3 வேளை. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எத்தனை வேளை பிடிக்குமோ அத்தனை வேளை குடிங்க. பிடிக்கிற வரையும் குடிங்க, சரிங்களா? ஒரு வேளை 2 வேளை பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 வேளை, 1 டம்ளர் தானே 2 டம்ளர் தானே தாராளமாக குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது எண்ணற்ற நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி இந்த மஞ்சள் பூசணிக்காய் காய்கறி. அதனால் உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லைன்றீங்களா? அசதி சோர்வு டயர்னஸாக இருக்குன்றீங்களா? நோய்வாய்ப்பட்டு அதனால் உடம்புல எண்ணற்ற பிரச்சனை இருக்குது, திருப்பியும் பழைய உடம்பு வரலன்றீங்களா? அதுக்கான முழுமையான தீர்வு இந்த மஞ்சள் பூசணிக்காய். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.